மீனராசி மீனர்களுக்கு அதிர்ஷ்டமான மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லை. அதிர்ஷ்டமான மூலிகை அப்படின்னு பார்க்கும்போது அதே தான், துவரஞ்செடி தான். இல்லைங்க, துவரஞ்செடி அவ்வளோ பெரிய வேலை நடத்தும். துவரை என்பது செவ்வாய். செவ்வாய் என்பது வெறும் வாய் அல்ல, வருவாய். இதை நீ அறிவாய். குருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை பாடுறாங்க இல்லையா? திருவாய் மலர்ந்து குருவாய் அருள்வாய் குகனே குகனே என்று முருகப்பெருமானை சொல்வதை போன்று நீங்கள் துவரஞ்செடிக்கு இருக்க, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் செவ்வாய் ஓரையே 6 to 7 தான். செவ்வாய் ஓரையில் போய் காப்பு கட்டிட வேண்டியதான். காப்பு கட்டுறதை பற்றி கடகராசியில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்குங்க. அப்போ அது மாதிரி காப்பை கட்டி அதன் பிறகு 8 அந்த மஞ்சள் தண்ணி தெளிச்சு விட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அந்த செடியை சுற்றி 8 திசையிலும் 108 ஸ்பூன் துவரம் பருப்பு. அப்போ 864 முறை வரும், 864 உரு வரும். ஓம் அங்காரகாய நம. இதை ஓம் அங்காரகாய நம, ஓம் அங்காரகாய நமன்னு 108 உரு, கிழக்க தென்கிழக்க வடகிழக்க மேற்க தென்மேற்க வடமேற்கு, இந்த மாதிரி 8 திசையிலும் உரு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வடக்க போகிற வேரை பன்னீர் வச்சு குளிப்பாட்டி எடுத்து அதில் சந்தனம் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் ஜவ்வாது பொட்டும் வச்சு அதை எடுத்துட்டு உங்களுடைய சகோதரன், உங்களுக்கு இளைய சகோதரி இவங்க கையால் எடுத்து நீங்கள் கட்டிக்கிட்டிங்கன்னா அது செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் தான் அதையும் செய்யணும். மரணமா அடுத்த வாரத்தில் வச்சு, அதுவும் ஒரு சுப்பிரமணியர் கோயில் முருகப்பெருமான் கோயிலில் வச்சு கூட பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா எடுத்த காரியமெல்லாம் ஜெயமாகவும் அந்த வேர் உங்களோட இருக்க வரைக்கும் காரியங்கள் சிறப்பாக நடக்கும். அந்த வேர் உங்களுக்கு பல மாற்றங்களை அளித்தும் ஏற்றங்களை உருவாக்கும். ஆகவே மீனராசி மெய்யன்பர்களே, வாழ்க்கையில் இப்படி செய்து அப்படி வாழுங்கள்.